ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நல்லா மொறுன்னு மசால் போண்டா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உள்ளே வைக்கிற அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்க 2 கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குல தோல் எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துட்டு கையிலேயே நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலை அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நல்லா வதக்கினதும் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கிழங்க நல்லா கலந்து விடும்போதே இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருக்க கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு ஒன்று போல் வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறதுனால மசால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம போண்டாக்கு உருட்டும் போது மசால் உடையாமவும் இருக்கும். இப்போ 1 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு தட்டில் வச்சுட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நான் எல்லா அளவுமே 250 ml கப்பில் தாங்க சொல்லியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் இல்லைன்னா ஓமம் சேர்த்துக்கோங்க. கூட 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி மாவு ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது. சரியாக 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக விட்டு நீங்கள் கரைச்சி எடுத்திங்கன்னா கரெக்டான அளவு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. சரியாக 1 கப் தண்ணி கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மாவை ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்ச மசாலாவை சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். போண்டா போடுறதுக்கு கொஞ்சமாக இந்த மசாலாவை எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டி எடுக்கிறேன். நீங்கள் இதை விட சின்னதாக கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கூட நீங்கள் உருட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மசாலாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 10 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு உருண்டையை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் போட்டுடலாம். மாவில் போட்டுட்டு மேலே அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி மசாலா தெரியாத அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவை சைடில் பாத்திரத்தில் வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு வாணலியில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க.
எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு கொஞ்சமாக மாவை எண்ணெயில் போட்டு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மாவு பொரிஞ்சு வந்ததுன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு உருண்டைகளாக எடுத்து மாவில் போட்டு நல்லா பெரட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு தடவை எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் மாவில் போட்டு பெரட்டி எண்ணெயில் போட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷம் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி போண்டா நல்லா மொறுன்னு வரும். ஒருவேளை உங்களுக்கு போண்டா மொறுன்னு வேணாம், கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா நம்ம அரிசி மாவு 1/4 கப் சேர்த்தோம். ஸோ அரிசி மாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. அப்போ உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா பொரிஞ்சதும் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்லா டேஸ்டியாக மொறுன்னு உருளைக்கிழங்கு மசால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உள்ளே வச்சுருக்க மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோட இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.